Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஆகணும்ங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் வரும்போது எல்லாரும் பிரைஸ் போறாங்க. நான் செய்த ஒரு சிறிய அளவுக்கான ஆய்வில் பார்க்கும்போது எல்லாரோட பிரைஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இல்ல, எல்லாரும் பிரைஸ் ஒரே மாதிரி இருக்குல்ல. தமிழ் கண்டென்ட்னா எனக்கு ChatGPT 3வது. இன்னைக்கு நீங்க இமேஜ் ஜெனரேட் பண்ணுங்க, அதுல இங்கிலீஷ் டெக்ஸ்ட் நல்லா வருது, தமிழ் டெக்ஸ்ட் வரவே மாட்டேங்குது, நல்லா வர மாட்டேங்குது. இன்னைக்கு டெக்ஸ்ட் இமேஜ் வந்து போட்டோ ரியலிஸ்டிக்கா வந்துருச்சு, ஆனா தமிழ் வர மாட்டேங்குது. அப்போ அவங்க மாடல் அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க கண்டென்ட் சொல்லுங்க, ஸ்டைல். இப்போ இமேஜ்ல ஸ்டைல் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டென்ட்லயும் ரொம்ப மோசமா தான் இருக்கு, அதையும் அப்டேட் பண்ணோம். வாரம் புது அப்டேட்ஸ், புது கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஒரு மாதம் அல்லது 6 மாதங்களுக்குள்ள முழு புரட்சி வந்து வாய்ப்பு இல்ல வாய்ப்பே கிடையாது. ஹைப்ல வரும், மார்க்கெட்டிங்ல வரும், இவங்க செல் பண்றதுக்காக புரட்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உண்மையா பேசிக்ல ரொம்ப பெரிய புரட்சி எல்லாம் இப்போதைக்கு வர போறதெல்லாம் கிடையாது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஏஐ எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, தவறாக எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, சுய வரைமுறை தேவையா, போட்டி எதில் போய் நிற்கும், இதை பற்றி பேசுவதற்காக தொழில்நுட்ப வல்லுநர் சைபர் புத்தா திரு வினோத் ஆறுமுகம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு வினோத் ஆறுமுகம். வணக்கம் சார். சாதாரண மனிதன் அவருடைய வீட்டில் இருக்கிறவங்களே பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறீங்க. ரிமூவ் பண்றது கஷ்டம், எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. இதை பத்தி யோசிக்கிறது கஷ்டம். எஃப்ஐஆர் உடனே போட மாட்டாங்க, அதுக்கு கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் சேர்றதுக்குள்ள அது பல கோடி பேர் போய் சேர்ந்துரும். ஆமா சேர்ந்துரும். அது என்ன, அதுக்கு விளைவு தான் என்ன, அதுக்கு என்ன, அதுக்கு இல்ல சார், விளைவு என்னன்னா, இப்போ ஒரு தனி மனிதனால நீங்க ரெகுலேட் பண்ணிக்க சொன்னீங்கன்னா நம்ம பண்ணிக்கங்கப்பா, இது பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலாம். சைபர் சேஃப்டில லிங்க் கிளிக் பண்ணாதீங்க, ஓடிபி கொடுக்காதீங்கன்னு சொல்லலாம். இது கலெக்டிவா பண்ற விளைவு. இது வந்து அவன் அந்த கம்பெனிக்காரனை தான் நீங்க உட்படுத்தணும், இல்லைன்னா நம்மளுடைய டிஜிட்டல் லாஸை தான் அப்டேட் பண்ணணும். இது முழுக்க இன்னைக்கு வந்து இந்த கண்டென்ட் ரிமூவ் பண்றது அரசு கிட்ட தான் பொறுப்பு இருக்கு. அரசுனா தமிழ்நாடு அரசு இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் பொறுப்பு. அவங்க லாஸ் தான் எடுத்துட்டு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பல பிளாட்ஃபார்ம்ஸ், ஏஐ பிளாட்ஃபார்ம்ல நம்மளுடைய படங்களை போட்டுட்டு நம்மளை கிரியேட் பண்ணிக்க முடியுது. ஒரு குழந்தையாவோ ஒரு கிழவராவோ ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ண முடியுது. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல படங்கள் போடுறது ஆபத்து தான். எப்பவுமே ஆபத்து அப்படிங்கிறத விட என்னன்னா, பெரிய ஆபத்து கிடையாது. ஆனால் உங்கள் படங்களினுடைய நோக்கம் என்னன்னா, அவனுடைய ஏஐயை ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான். அவன் அதனால தான் உங்களுக்கு கிப்லி ஆர்ட் மாதிரி எது கிரியேட் பண்ணுறான்னா, அந்த படங்களை அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான், அந்த ஏஐயை மேம்படுத்த தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து இப்போ ChatGPT மாதிரியும் போடுறதுல ஆபத்தாக பார்க்கல. பட் அது வந்து அவன் உங்க படத்தை யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க, அவ்வளவு. முக்கியமாக நம்ம போட்டி பத்தி பேசணும். நீங்க ChatGPT பத்தி பேசினால, ChatGPT வந்து பிரபலமாகிறதுக்கு முன்னாடி டீப்சீக் வந்துருச்சு. எல்லாரும் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறாங்கன்னா, ChatGPTக்கு கட்டணம் இருக்கு, மாசம் ஒரு 1000, 2000 ரூபாய் கட்டணும், டீப்சீக்கு கட்ட வேண்டாம், ஏன் டீப்சீக் போறீங்க அப்படின்னு இன்னொரு 100 இந்த விதமான தளங்களை, ஏஐ தளங்களை கொடுக்குறாங்க. இந்த போட்டி மூலம் யாருக்கு லாபம்? இல்ல, இந்த போட்டியில யார் இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய லாபம். உலகமே அவங்க கிட்ட கண்ட்ரோல் ஜெயிப்பாங்க. அந்த யார் ஜெயிப்பான்ற போட்டி தான் இப்போ வந்து ஓப்பன் ஏஐக்கு, ஆந்த்ரோபிக்கு, கூகுளுக்கு, இன்னும் பல நிறுவனங்களுக்கு நடந்திருக்கு. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது. ஆனா யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் மிகப்பெரிய லாபம் வரப்போகுது. அது ஜெயிக்கிறதுனா என்ன? இந்த அதுதான் வெரி குட் கொஸ்டின். ஜெயிக்கிறதுனா என்னன்னா, யாருடைய நிறுவனத்தை வந்துட்டு அதிகமான யூசர்ஸ் பயன்படுத்துவாங்களோ ஏஐக்காக, ஏஐ அப்ளிகேஷன்ஸ்க்காக. இப்போ ChatGPT ஓரளவு எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சமாக பேமெண்ட் உள்ள உங்களை எடுத்துக்கிட்டு வருவான். ஸோ இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் 4-5 நிறுவனங்கள் இருக்கு, பேமெண்ட் தான் கட்டணும், சரிங்களா? இது நீங்கள் ஒரு ஃபோன் நிறுவனம் மாதிரி கம்பேர் பண்ணிங்களேன். நீங்கள் ஃபோன் வாங்கணும், 100 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க. 100 கோடி பேர் வந்துட்டு எந்த ஃபோனை அதிகமாக வாங்குவாங்க? மார்க்கெட் 100 கோடி பேர். இப்போது இருக்கக்கூடிய சாம்சங்குக்கும் சரி, ஆப்பிளுக்கும் சரி, ஜியோமி, ரெட்மிக்கும் சரி, விவோக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த 100 கோடிய மார்க்கெட். யார் அதை கேப்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்களா? ஸோ யார் பெஸ்ட் ஃபோன் கொடுக்குறாங்க, பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கேப்சர் பண்ணுவாங்க. அது மட்டும்தானா? அது மட்டும்தானா? ஏஐயில் வந்துட்டு
நம்ம எந்த கேள்விக்கு உட்படுத்துறத வச்சு யார் வந்துட்டு செக்யூரிட்டியை வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நமக்கு யாருக்கு எளிதாக பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது, பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது, குறைவான பணத்துக்கு கொடுக்குது, செக்யூர்டாக இருக்குது. இந்த நாலு தான் நம்ம யூசருக்கான ஒரு இது. நான் கொடுக்குறேன், சேஃபாக இருக்குது, நல்ல கண்டென்ட் வருது, வேகமாக வருது, ப்ளஸ் பணம் கம்மியாக வாங்கலாம். பணம் கம்மிங்கன்னா இதை யார் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸர். நீங்கள் சொல்கிறது மூலம் நம்ம எப்படி ஃபோன் பிஸ்னஸ் பார்த்தோமோ அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், நம்மளுடைய ஃபோனுக்கான சர்வீஸ் ப்ரொவைடர்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான கிட்டத்தட்ட ப்ரைஸஸ் எல்லாமே காம்படிட்டிவாக இருக்குது. ஒருத்தர் 24 ரூபா இருந்தால் ஒருத்தர் 24.5 இருக்கும், 23.25 ரூபா இருக்கும். இதுதான் நம்ம நேரம் பார்க்குறோம் அந்த ஒரு ஃபோனை ரீசார்ஜ் பண்ணால் கூட. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வரும்போது எல்லாரும் ப்ரைஸ் போடுறாங்க. நான் செய்த ஒரு சிறிய அளவுக்கான ஆய்வில் பார்க்கும்போது எல்லாரோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இல்லை. எல்லாரும் ப்ரைஸ் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனுடைய கண்டென்ட்டும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழில் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணேன்னு வச்சுக்கலேன், கிளாட் ஏஐயில் தமிழ் நல்லா இருக்குது கம்பேர் டு ChatGPT, கம்பேர் டு கூகுள், கம்பேர் டு ChatGPT. தமிழ் கண்டென்ட்னா எனக்கு ChatGPT 3வது. இன்னைக்கு நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுங்க, அதில் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் நல்லா வருது, தமிழ் டெக்ஸ்ட் வரவே மாட்டேங்குது, நல்லா வரமாட்டேங்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உங்களுடைய நிறுவனத்தில் வந்துட்டு தம்ப்நெயில்ஸ் தமிழில் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தேவை இருக்கு, ஆனால் இன்னைக்கு 3 பேருமே பணம் கொடுத்தா கூட தம்ப்நெயில்ஸ் தமிழில் ஒழுங்காக வரல. யார் ஃபர்ஸ்ட் தமிழ்ல பெஸ்ட் தம்ப்நெயில்ஸ் கொடுக்குறானோ அவன் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடுவான். கரெக்டா? நீங்க அப்படிதானே போவீங்க. எனக்கு அப்புறமா எப்படி போவாங்க அப்படின்னா, நீங்க இவன் 100 ரூபா கொடுத்த மாசத்துக்கு நான் 2000 ரூபா கட்டினாதான் தமிழ்ல தம்ப்நெயில்ஸ் வருது. ஆனா இவன் பெஸ்ட் தம்ப்நெயில் தமிழ்ல ஜென்ரேட் பண்றான், இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது, ஆனா இவங்க 1000 ரூபா தான் கொடுக்குறாங்கன்னா நீங்க எதுக்கு போவீங்க? ஸோ இங்க ஆக்சுவலா அவங்க மாடல்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க இல்லையா? நம்ம மாடல்ஸ்னா என்னமோன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடையாது. இது நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா எஃபிஷியன்சியை அவங்க அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது குறைந்த ப்ராசஸிங் பண்ணாதான் குறைந்த செலவை கட்டுப்படுத்த முடியும், குறைந்த செலவுக்கு நல்ல அவுட்புட்டை கொடுக்கறது. அதுதான் அந்த மாடல்ஸ். அவங்க அந்த மாடல்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு டெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக வந்துருச்சு, ஆனால் தமிழ் வர மாட்டேங்குது. அப்போ அவங்க மாடல் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். விரைவில் ஒரு புது மாடலை எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் தமிழ் டெக்ஸ்ட் நல்லா வருவதற்கான இருக்கும். இந்த மாடல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கண்டென்ட் சொல்லி ஸ்டைல் இப்போ இமேஜில் ஸ்டைல் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டென்ட்லேயும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, அதையும் அப்டேட் பண்ணோம். ஸோ அதான் நம்ம சொல்கிற இந்த மாடல்ஸ் எல்லாம் வருது, என்னென்ன புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அவங்க விலையை உங்களுக்கு குறைச்சி கொடுக்கணும், ஆனால் தரம் வந்துட்டு நீங்கள் பெஸ்ட் தரமாக இருக்கணும். தான் அந்த மாடல்ஸ்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெமினி ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் புதுசாக கூகுளோட அம்சம் வந்துருச்சு. முக்கியமாக அதனுடைய நோட் புக் எல்லாம் அதில் எத்தனையோ செய்ய முடியும். ஆமாம். அதுக்கப்புறம் அவனுடைய வியோ 3 இந்தியாவில் வரல, அந்த வியோ 3யே மற்ற இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இது தினந்தோறும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. தினந்தோறும் இந்த சர்வீசஸ் சில பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் சொல்கிற அத்தனையுமே ஒரு ChatGPT இருக்கும், DeepSeek இருக்கணும், எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1500 ரூபா 2000 ரூபா அப்படிங்கிறது. இந்த காம்படிஷன் கொடுக்குற எத்தனையுமே ஒருத்தருக்கு எங்கிருந்து கிடைக்குது? எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே சர்வ்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை, எல்லாருக்கும் ஒரு இன்டர்னல் தொடர்பு இருக்கா? இல்லை, இன்டர்னல் தொடர்பு அப்படிங்கிறது ஆய்வுகள், அடிப்படை ஆய்வுகளில் வந்துட்டு இந்த ஆய்வறிஞர்கள் அகடமிக் சார்ந்து தான் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. ஜெஃப்ரி இன்டர்ன்லேருந்து எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஆய்வு அகடமிக்கில் தான் பண்ணுவோம் இருக்காங்க. இதனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதனுடைய பேசிக் டெக்னிக்கல் LLMs, அதனுடைய ஆர்கிடெக்சர், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இதெல்லாம் பேசிக் தான், எல்லாருக்கும் ஒன்னே தான். ஆனால் அதில் இருந்துட்டு இவங்க என்ன காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் இவங்களுடைய எஃபிஷியன்சி இருக்குது. இப்போ எல்லாரும் ஒரே அல்காரிதம் யூஸ் பண்ணால் எஃபிஷியன்சி கொடுக்க முடியாது. எல்லாரும் ஒன்றே யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரே சட்டியில் இருந்துட்டு நீங்கள் சமைச்சு டேஸ்ட் மாறாது. ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் இவங்க மாற்றணும், ஏதோ ஒரு சட்டி இவங்க மாற்றணும். ஸோ இவங்களுக்கான அந்த அல்காரிதம்ஸ் வந்து வேறு வேறுவாக இருக்கும். உதாரணத்துக்கே எடுத்திங்கன்னா உள்ள டோக்கனைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, நீங்கள் வார்த்தைகளை பிரிக்கிறது. இந்த டோக்கனைசேஷன் வந்து ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதமாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரே மாதிரி லைப்ரரியில் கிடையாது. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற டோக்கனைசேஷன் வேறு, ஜெமினி யூஸ் பண்ணுற டோக்கனைசேஷன் வேறு, ChatGPT வேறு தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாடல்ஸு DeepSeek மாடல்ஸ் வேறு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரே மாதிரியானதுலேருந்து வரல, ஒரே அடிப்படை
னுடைய தியரட்டிக்கலாக அடிப்படை ஒன்று எல்எல்எம்னா இப்படி இருக்கணும்ன்ட்டு. ஆனால் ஒவ்வொரு நிறுவனங்களுடைய ஆய்வறிஞர்கள் என்ன மாதிரியான புது அல்காரிதம்களை உருக்குறாங்க, புது கணிதங்களை அவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் என்னுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும். முக்கியமாக என்ன கேட்டாலும் சொல்லிடுது. சாட் ஜிபிடியோ டீப்சீக்கோ என்ன கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. இதே லெவலில் போயிட்டு இருந்ததுன்னா நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை குழந்தைகளுக்கு அதை அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணுறது யூஸ் பண்ணாதீங்க, ஆனால் டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுங்க, அப்படி இதே லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம கடந்த பேட்டியிலிருந்து இந்த பேட்டிக்கு ஒரு 3 வாரங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் மாறிடுது. வாரம் புது புது அப்டேட்ஸ், புது புது கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? இன்னும் ஒரு மாதம் அல்லது 6 மாதங்களுக்குள்ள முழு புரட்சி வந்து வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஹைப்பில் வரும், மார்க்கெட்டிங்கில் வரும், இவங்க செல் பண்ணுறதுக்காக புரட்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாக பேசிக்கில் ரொம்ப பெரிய புரட்சியெல்லாம் இப்போதைக்கு வரப்போகிறதெல்லாம் கிடையாது. என்னென்னா சில வேலைகளில் வந்துட்டு எஃபிஷியன்ட் ஆகியிருக்கு. ரைட்டிங்கு, ரிசர்ச் பண்ணுறது. இப்போ நீங்களே இந்த பேட்டிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா முன்ன பண்ணதற்கும் இப்போ ஏஐ பயன்படுத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. இப்போ ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணணும்னா முன்ன விட இப்போ எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து அது எல்லாமே ஏஐ மூலமா ரொம்ப நல்லா பண்ண முடியுது. ஸோ ஒரு மீடியா ஒர்க்கு பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. நிறைய டே டு டே அல்காரிதம்ஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கனால கற்றல் வந்து ரொம்ப மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எனக்கே ஒரு டாபிக் கற்றுக்கணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது வந்து ரொம்ப எளிமையாக உதாரணங்களோடு இப்போல்லாம் இமேஜோடவே சொல்லிக் கொடுக்குது. எனக்கு இது புரியல, எனக்கு இது இமேஜாக ஜென்ரேட் பண்ணி காட்டுனா அந்த கான்செப்டே அது இமேஜாகவும் எனக்கு ஜென்ரேட் பண்ணி காட்டுது. குட்டி வீடியோவாக கூட வருங்காலத்தில் ஜென்ரேட் பண்ணி காட்டும். நீங்கள் கிராவிட்டின்னா என்ன, புவியீர்ப்பு விசைனா எப்படி வேலை பார்க்கும், ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஒரு குட்டி 10 செகண்ட் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எஃபிஷியன்ட் ஆகியிருக்கே தவிர ஒரு ஹியூமன் லைக் எல்லாம் வரல, பெரிய புரட்சியெல்லாம் நடக்கிற அளவுக்கு வரல. மேபி இன்னொரு 1 or 2 இயர்ஸில் இந்த ஸ்கேலில் போனோம்னா நம்ம எல்லாருடைய அடிப்படை போரிங் வேலைகள்லாம் ஏஐ பார்த்துக்கும் போது நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஆனால் அந்த டைமெல்லாம் நம்ம இன்னோவேட்டிவாக பயன்படுத்தினா நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு மாற்றம் வரும். எல்லாருமே அந்த டைமை முழுக்க வந்துட்டு ப்ளஷருக்கு பயன்படுத்தினாங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி வரும். அதுவும் ஒரு மாற்றம் தான். மிகப்பெரிய மனித சமூகம் வீழ்ச்சி வரலாம். அது மனித சமூகம் தான் டெசிஷன். இப்போது நீங்களும் நானும் தான் மனித சமூகம். இந்த ஓய்வு நேரத்தை என்ன பண்ண போகிறோம்? புதுசாக கற்றுக்கிட்டு நம்மளை மேம்படுத்திக்க போகிறோமா, இல்லை ப்ளஷரில் மூழ்கி நாமளே நம்ம மூளையை சீர வச்சுக்க போகிறோமான்றதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னொரு என்னன்னா, இப்போ இந்த கேமரா இருக்குது, உங்கள் கிட்டத்தட்ட 2000 பிக்சர்ஸை உங்களை எடுத்துட முடியும், ஒரே மாதிரி எடுக்க முடியும், அதே மாதிரி படமும் போட முடியும். அது கொண்டு போய் நான் ஒரு பிரிண்டர் போனேன்னா அந்த படங்களை ஒரே மாதிரி 1000, 2000, 1 கோடி கூட பண்ண முடியும். ஆனால் ஏஐயில் ஒரு ஜெனரேஷன் மாதிரியே இன்னொரு ஜெனரேஷன் இருக்கிறது இல்லையே. ஒரு கேரக்டர் உங்களை வச்சு நான் ஒரு படம் பண்ணினேன்னா எனக்கு 2வது தடவை அதே மாதிரியான ஃபீச்சர், கண்டினியூட்டி ஆஃப் கேரக்டர் இருக்கிறது இல்லை. என்னன்னா எல்எல்எம்னுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே அந்த கண்டினியூட்டி வரக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய இதிலே இருக்குது. ஏன்னா ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா பதில் மேபி ஒன்று தான். இப்போ இந்தியாவின் தலைநகரம் டெல்லி தான். ஆனால் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அது வந்து எனக்கு ஒரு பதில், உங்களுக்கு ஒரு பதில், அவருக்கு ஒரு பதில், இப்படி மாற்றி கொடுக்கணுன்றது அதனுடைய ஆர்கிடெக்சர்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஏஐ ஃபீச்சரில் உங்களால் கண்டினியூட்டி கேரக்டர் ஜென்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சொன்னதை ஒரு இல்லை இது அப்டேட் பண்ணோம்னா அது ஒன்றுத்தை விட்டுட்டு இன்னொன்று மாற்றிடுது, நமக்கு இரிட்டேட் தான் பண்ணுது. ஆனால் இப்போ இந்த கூகுள் விஓ ஃபீச்சர்லாம் சொன்னீங்களா, அதில் இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற, நீங்கள் உருவாக்குற பெஸ்ட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. நமக்கு இன்னும் அன்றாடத்துக்கு வரல. இன்னும் ஒரு 1 week 2 weekல உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் பேசிக்காக எல்எல்எம்னுடைய ஒர்க்கிங்கை தெரிஞ்சுக்கங்க. அது ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு பதில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணுன்றது அதோடைய பேசிக் ஆர்கிடெக்சரு. அதனால் மாற்றாது. பட் இப்போ இந்த மீடியா பர்சன்ஸ்க்குலாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க கேரக்டரை ஸ்டோர் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம், வந்துடும். ஒரு நடிச்சேனா ஒருத்தர் வந்துடும். அதுதான் அடுத்த மாடலில் எடுத்துட்டு வருவாங்க. ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணிடலாம். அந்த கேரக்டரை வச்சு நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட இந்த கேரக்டர் எடுத்து நீங்க ஒரு ஃபிலிம் பண்ணலாம். அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வரும். VO3ல வந்துருமா? அது வந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. நான் இன்னும் அதை செக் பண்ணல, அதனால என்னால் உறுதியா பதில் சொல்ல முடியல. ஆனா அந்த ஃபீச்சர் கண்டிப்பா வரும், நீங்க கவலையப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பாக திரு வினோத் ஆறுமுகம், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.
டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.